பாஜக தலைவர் வழக்கமாக பிரதமர் நிகழ்ச்சியில் மேடையில் இருப்பாங்க. இது அரசு நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நான் மேடையில் இருக்கணும்? அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன், கோவிலில் இருந்தேன். பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கே எல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாம் இருந்தேன். இது வந்து அரசு நிகழ்வு, மக்கள் வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா அதனால தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க. அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க. ஏன்னா அரசு விழா அது. அந்த அரசு விழாவில் நாம் பங்கேற்பது தவறாக இருக்கும். என்ன சிக்கல் யார் இறங்குறது? இறங்குறது அண்ணே, முழுக்க முழுக்க இந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தில், தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் டெக்னாலஜி. ஐஐடி சென்னை, பல ஐஐடிக்கள் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து ஏசியாலேயே இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை, நம்ம இடத்துல இருக்கு. அதனால் எனக்கு சரியா தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து என்ன சொன்னாங்கன்னு. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க, முதல் ட்ரெயின் போச்சு. அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது. அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதல் நாள் என்பதால உண்மையாலுமே அது நடந்ததா, இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா, இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பற்றி கருத்து சொன்னால் அது தவறாக போயிருங்க. 10ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரதா தகவல் எனக்கு தெரியாதுங்க தலைவா, இதுவரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை. கட்சிக்கு அமித்ஷாஜி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இதுவரைக்கும் வரல. தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா அப்படிங்கிறது மாதிரி எல்லா பக்கமும் கேள்வி எழுந்து அதான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேங்கண்ணே. 2-3 பத்திரிகை சந்திப்பில் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறேங்கண்ணா. வேறங்கண்ணா, அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்த பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து வராங்க. இது அரசியல் நகர்வுகள் எப்படி சார்? அண்ணே, நான் யாரையும் சந்திக்கல, நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பா போயிருமல்லண்ணே. நான் உங்களை தான் பார்க்குறேன். இன்னைக்கு பிரதமரை தான் பார்த்தேன்னா, இன்னைக்கு ஃபுல்லாமே காலையிலிருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம். அதனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது, யாரும் என்னை சந்திக்காத பொழுது, இன்னொருத்தர் சந்திச்சாங்களா சந்திக்கலன்னு தெரியாதப்ப அதை பற்றி நான் கருத்து சொன்னால் அது தவறாக போயிருங்கண்ணா. அதனால் சந்திச்சவங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும், இவங்க தான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும். ரெண்டுலையுமே இல்லாத அண்ணாமலை கேட்டால் நான் என்ன சொல்லுவாங்கண்ணா? நான் இந்த விஷயத்தில் அப்பாவின்னு தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. பாஜகவோட எடப்பாடி கூட்டணிக்கு நினைக்கிறாரு. கூட்டணிக்கு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செஞ்சாதான் கூட்டணி இருக்குன்னு சொல்லி தைரியமாக சொல்லுவார் முதல்வர். ஏன்னா திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. எப்படி? இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதிச்சு சீட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரியா நடக்குது? அந்த மாதிரியா நடக்குது? கிடையாது. அதே போல இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கெல்லாம் தொகுத்து பார்ப்போம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க. நேருவின் மகளை இந்திராவே வான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்கறது, நீட்டு ரகசியம் இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே, என்ன ரகசியம்? 4 வருஷம் கழிச்சு என்ன ரகசியம்? அந்த ரகசியம் கிடையாது. மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு பில்லும் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு, அசம்பிளியினுடைய ரெசல்யூஷன். அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பில்லாத காரணங்கள் எல்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுறாருன்னா எவ்வளவு வேலை இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்க. அப்படியாங்கண்ணா, அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா, அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? சொல்லுங்க அண்ணே. நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்க நான் கருப்புடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? நான் பார்க்கல, சாரிங்கண்ணா, தெரியாதுங்கண்ணா, தெரியாது. எத்தனை பேர் வந்தாங்கண்ணே? 10 பேரா? சென்னையில் 50 பேர் வருவாங்க. நம்ம மதுரை வந்து கூட்டம் அதிகமாயிருச்சா கம்மியாயிருச்சான்னு கேட்குறேன். சொல்லுங்க. மீண்டும் வந்து அண்ணா, எங்க இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன், உங்களை பார்க்கத்தான் போறேன், கருத்துக்களை பேசத்தான் போறேன். என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு சேர்ல உட்காரனால மாற போறது இல்லைங்கன்னா எப்பொழுதும் அதே போல் தான் இருப்பேன். அதனால பதவி வந்தாலும் மாற மாட்டேன், வராவிட்டாலும் மாற மாட்டேன். அதை பத்தி எப்ப உற்சாகமா அண்ணே? அண்ணே அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணே. தொண்டர்களோடு அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் கேட்ட கேள்விக்கு பதில். அண்ணா அண்ணா, இந்த கட்சியில எல்லாருமே தொண்டர் தாங்கண்ணா.
அப்பப்ப ஒரு தொண்டன் ஒரு பதவிக்கு போறான், மறுபடியும் அந்த தொண்டன் அந்த பதவியிலிருந்து தொண்டனா கீழே வந்துடுறான். அப்படித்தான் எல்லோரும் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித விருப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது. எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வேலை செய்வோம். ஆனா நீங்க எப்போ கூட இருப்பாங்க, நான் எங்கேயும் போயிட மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட தான் இருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.